வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அபிஜித் திப்கே இருக்கான்ல, கரப்பாம்பூச்சி கட்சியுடைய ஹெட்டு, ஜந்தர் மந்தரில் மீண்டும் போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கான். செப்டம்பர் 5ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் மறுபடியும் போராட போறாங்களாம். எதுக்காக இந்த போராட்டம் சொல்கிறான் தெரியுமா? முதல் போராட்டத்தில் நிறைய பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கள் மீது செய்யப்பட்டிருந்த வழக்கு பதிவை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத முக்கிய நிபந்தனையாக முன் வச்சு தான் முதல் போராட்டத்தை வாபஸ் வாங்கணும். ஆனால் இன்னும் எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணலை, ரத்து பண்ணலை. பல பேர் மீது இன்னும் வழக்கு நிலுவையிலே இருக்குது. இதை காரணமாக சொல்லி அடுத்த போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஜந்தர் மந்தரில் டீசெண்டாக போராடினாங்கல்ல, அவங்க மீது போடப்பட்டிருந்த வழக்குகளை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த போராட்ட காலத்தை பயன்படுத்தி நாட்டுக்கு எதிராக பேசினவனுங்க, இராணுவத்துக்கு எதிராக பேசினவனுங்க, இவனுங்க மேலே எஃப்ஐஆர் அப்படியே தான் இருக்குது. எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, உண்மைதான். ஆமாம், நாட்டுக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக பேசுவ உன் மேலே போடப்பட்டிருந்த வழக்கு பதிவை ரத்து செய்வாங்களா? அதனால யார் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினாங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யார் நாட்டுக்குள்ள பிரச்சனையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷங்கள் எழுப்புனாங்களோ அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க மேலே போடப்பட்டிருந்த வழக்குகளையும் ரத்து பண்ணணும். ஏன் ரத்து பண்ணலை? எல்லாரும் மேலேயும் போடப்பட்டிருந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும்னு சொல்லி தானே நிபந்தனை கொடுத்தோம். நீங்கள் அதை மதிக்கலை, அதனால அடுத்த போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சப்பையான காரணங்க. இவங்களுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தணும், நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அந்த குழப்பத்தின் மூலமாக கலவரத்தை தூண்டணும். அந்த பிளானோட தான் ஃபஸ்ட்டு போராட்டத்தை நடத்தினாங்க. மத்திய அரசாங்கம் கொஞ்சம் சுதாரிச்சிச்சு. இதுக்கு மேலேயும் இந்த போராட்டம் தொடரக்கூடாது, அவனுங்க கேட்குறத பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான பதவி விலக வச்சாங்க. அப்போவே சொன்னோம், ருசி கண்ட பூனை மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆயிரும், நம்ம போராடினா கவர்மெண்ட் அடி பண்ணியுது, இதுக்கு மேலே நம்ம நடத்துவோம் அப்படிங்கிற பிளான் ஐடியா தான் இவங்களுக்கு வரும் அப்படின்னு அப்போவே நம்ம எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே நினச்ச மாதிரியே நடக்குது. செப்டம்பர் 5ஆம் தேதி போராட போகிறானுங்களா? காரணத்தை சொல்லிட்டேன்ல, கேவலமான ஒரு ரீசன். இப்போ விஷயம் என்ன தெரியுமா? எதுக்காக மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க? டெல்லியில் பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது, லெப்டினன்ட் கவர்னரும் பிஜேபி சப்போர்ட்டராக தான் இருப்பார். பிறகு எதுக்காக இந்த அபிஜித் திப்கே மாதிரியான நபர்களுக்கு ஜந்தர் மந்தரில் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? என்னை கேட்டால் ரொம்ப டெமோக்ரஸி, ஜனநாயகம் அப்படிங்கிற மோடில் பிஎம் மோடி இருக்காரு. யார் யாருக்கு டெமோக்ரஸியை முழுவதுமாக யூட்டிலைஸ் பண்ண தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் இவனுங்களாம் நாட்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு பிரச்சனையை தூண்டணும் அப்படின்னு பார்க்குறவனுங்க, இவனுங்களுக்கு அனுமதியே கொடுத்துருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பிஎம் மோடி இந்த கரப்பாம்பூச்சிகளை அப்ரோச் பண்ணுறாரு. இது பிஜேபிக்கே நாளைக்கு டேஞ்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுத்த அந்த அனுமதியை உடனே வாபஸ் பெறுங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. முதல் போராட்டம் நடக்கும்போது பார்லிமெண்ட் செஷன் நடந்துச்சு. பார்லிமெண்ட் செஷனில் குழப்பத்தை தூண்டினானுங்க இந்த போராட்டத்தின் மூலமாக. இப்போது செப்டம்பர் 5ஆம் தேதி போராட போகிறானுங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி என்ன நடக்க போகுது தெரியுமா? பிரிக்ஸ் சமிட் நடக்க போகுது டெல்லியில். வெளிநாட்டை சேர்ந்த பல லீடர்ஸு டெல்லிக்கு வருவாங்க. இந்த நேரத்தில் ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டத்தை நடத்தி நாட்டை அசிங்கப்படுத்தணும், உலக அரங்கில் இந்தியா தலை குனிஞ்சு நிற்கணும். அதுதான் இவங்களுடைய மோட்டிவ். அதனால எக்காரணம் கொண்டும் இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு ஜந்தர் மந்தரில் மீண்டும் போராடுவதற்கு அனுமதி கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது பிஜேபியுடைய தோல்வி தான், பிஜேபி கவர்மெண்டுடைய தோல்வி தான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? வாயை திறந்தாலே பொய் இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு. சௌரவ் தாஸ் அப்படிங்கிற சிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் அவனுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கான். ராஜஸ்தான் கவர்மெண்ட் 12,500 கோடி ரூபாய் அரசு பள்ளிகளை மேம்படுத்த ஒதுக்கியிருக்காங்க. சிஜேபி நிர்வாகிகள் ஸ்கூல்ஸை ஆய்வு செய்வதன் எதிரொலியாக இப்போ இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்கான் சிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர். ராஜஸ்தான் கவர்மெண்ட் அரசு பள்ளிகளை மேம்படுத்த 12,500 கோடி ரூபாய் அறிவித்தது மார்ச் மாதமே அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 21, 2026 ராஜஸ்தான் கவர்மெண்டுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு செய்தித்தாள்களில் வந்திருக்கு. அதை எடுத்து இப்போ ஷேர் பண்ணி சிஜேபிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பித்தலாட்டம், பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் இதனுடைய மொத்த உருவமாக, மறு உருவமாக சிஜேபி இருக்காங்க. அரசு பள்ளிகளை ஆய்வு செய்வதற்கான அதிகாரத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது? இதில் ஒருத்தன் கூட எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, ஈவன் கவுன்சிலர் கூட கிடையாது. இதில் 4-5 கேமராக்களை தூக்கிட்டு அரசு பள்ளிகளில் ஆய்வு செய்கிறானுங்க. இப்போ தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு திப்கே மேலே எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதுமா?
பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. எதுக்காக? நாட்டையே ஆளக்கூடிய பிஜேபி இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு எதுக்காக பயப்படுறீங்க? எல்லா மேலேயும் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தேசியவாதிகளுடைய அறிவுரையா இருக்கு. இந்த பரபரப்பான சூழல்ல தமிழக சிஜேபி யூனிட்டுடைய தலைவராக சவுக்கு சங்கர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக செய்திகள்ல படிக்கிறேன். சவுக்கு சங்கரை ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிஜேபியை கொண்டு வர திப்கே பிளான் பண்ணியிருக்கான். அந்த வரிசையில் தமிழகத்துடைய சிஜேபியுடைய ஹெட்டா சவுக்கு சங்கர் வந்தால் கரெக்டாக இருக்கும். சவுக்கு சங்கரை தமிழகம் முழுவதும் அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த சவுக்கு சங்கர் சிஜேபியுடைய ஹெட் ஆகிட்டா ஈஸியாக தமிழகத்துக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற பிளானோட சவுக்கு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பல காணொலிகளை பார்க்க முடியுது. சமீபத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த சிஜேபியுடைய போராட்ட களத்துக்கு போகக்கூடாது, மாணவர்களை போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. சிஜேபி பிளஸ் இடதுசாரி இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்ட களத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே கம்யூனிஸ்ட் கொந்தளிக்க அனுப்பிய சர்க்குலரை உடனே வாபஸ் வாங்கினாங்க தமிழக அரசாங்கம். அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் வாபஸ் வாங்கியிருக்க கூடாது, எடுத்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கணும் விஜய் சர்க்கார் அப்படின்னு நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். இப்பயும் சொல்கிறேன், சிஜேபி நாட்டுக்கே ஆபத்தானவர்கள். தமிழகத்தில் இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் யாரு? என்னுடைய நாலேஜில் 2 பேருக்கு தான் இளைஞர்களுடைய ஆதரவு பீக்காக இருக்கு. ஒன்று சிஎம் விஜய், 2வது அண்ணாமலை. சிஜேபி இளைஞர்களை குறி வைக்கிறானுங்க. இந்த சிஜேபியை முறியடிக்க சிஜேபி பக்கமே இளைஞர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற கேம்பெயினை சிஎம் விஜய் மற்றும் அண்ணாமலை 2 பேரும் சேர்ந்து முன்னெடுக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து சிஜேபிக்கு எதிரான விழிப்புணர்வை முன்னெடுத்தா டெஃபினட்டாக ஒரு இளைஞர் கூட அவனுங்க பக்கம் போக மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.